நம்ம ஷோவ அதாவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கல்ல, உங்கள்ல நெறைய பேருக்கு இந்த தாட் இருக்கும். "அண்ணே, நாங்க நல்லா இருந்தோண்ணே. சொந்த வீடு, சொந்த காரு, சொந்தக்காரங்களோட ரொம்ப ஹேப்பியா நாங்க வாழ்ந்துட்டு வந்துட்டுருந்தோம். அப்போ திடீர்னு எங்களோட பாட்டி வந்து ஒருத்தவங்க டெத் ஆயிட்டாங்க. இல்ல யாரோ ஒருத்தவங்க முக்கியமானவங்க எங்களோட குடும்பத்தில இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. சொந்த வீட வித்துட்டு வேற ஒரு இடம் ஒண்ணு வாங்கி போட்டுட்டு, அப்புறமா நாங்க வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போயிட்டோம். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, எங்களோட வாழ்க்கையில அடுத்தடுத்து அடி மேல அடின்னு எதனாலங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியவே தெரியல. இந்த வீடியோ நான் பார்த்துட்டு இருக்கும்போது கூட, நான் ரொம்பவே ஒரு மாரி நொந்து போய் உட்கார்ந்து தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு நீங்க தான் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், அப்புறம் பயப்படுறது இந்த மாரிலாம் நெறைய பேர் கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? எஸ். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியில ஒரு பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களோட வீட்லயும் இதே நிலைமை தாங்க. அவங்களோட பாட்டி வீடு, சொந்த வீடு தான் இவங்களுக்கு. சொந்த வீட்ல இருந்திருக்கிறாங்க. அவங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா, அவங்களோட அம்மா, அப்பா, இவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவங்க தான் குடும்பத்துல மூத்தவங்க. வேற ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, இவங்களோட வாழ்க்கையவே திருப்பி போடுற மாதிரி அந்த வீட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். அது போக எப்பயுமே டிஃப்ரெண்ட்டா ஒரு விஷயத்த கொண்டு வருவோம். அதாவது நான் கொண்டு வர மாட்டேன். என்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க இல்லையா? லைக் இந்த வீட்ல வந்து பேய் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம நெறையா முறைகள்லாம் பார்த்துருப்போம். புதுசா பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நீங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த புளியோதரை, அப்புறம் தயிர் சாதம் வச்சா எது காலியா இருக்கோ அந்த மாதிரியான சோதனை, அப்புறம் மெழுகுவர்த்திய வந்து ஒரு பெரிய மிரருக்கு நேரா ஏத்தி வைக்கிற அந்த சோதனை. இப்போ இதுல ஒரு எலுமிச்சம்பழத்த வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஏதுங்கிறத கதையோட கதையா டீட்டெயிலா பார்த்துடலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு மாலதி. மாலதியோட வீட்டில் அப்பா, அம்மா, தங்கச்சி, இவங்களுக்கு தங்கச்சி, இவங்க 4 பேருமே சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அப்பாவும் அம்மாவும் அரேஞ்ச் மேரேஜ் தான். இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இது நாள் வரைக்கும் அவங்க 2 பேருமே சண்டை போட்டதே கிடையாது. ரொம்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கிக்கிற மாதிரி. கல்யாணம் பண்ணா இப்படி பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கே ஒரு இது வருமா, அவங்களோட சொந்தக்காரங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்களாம், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு தம்பதியினர். மாலதியோட பாட்டி வீட்டில் தான் இவங்க குடும்பமா இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க. மாலதியோட பாட்டினா, அதாவது மாலதியோட அம்மாவோட அம்மா. அந்த சொத்து இவங்களுக்கு தான். அவங்களோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டை அவங்க சேல் பண்ணிடுறாங்க. சேல் பண்ணிட்டு பங்கு போகுமாங்க. இன்னொருத்தவங்களும் இருக்கிறாங்க, இவங்க கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்களும் இருக்கிறாங்க. இவங்க பேர்ல எல்லா சொத்து இருந்தாலுமே அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அந்த சொத்தை காலி பண்ணி மற்றவங்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இவங்களோட அண்ணன் வீட்டிலேயே போய் தங்குறாங்க. ஒரு பேயிங் கெஸ்டா, வாடகைக்கு தான் தங்குறாங்க. மாலதியோட மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு லைஃப் ஜாலியாக தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஆஸ் யூஸ்வல் அவங்களோட வாழ்க்கையில் எப்படி போகுமோ அதே மாதிரியே தான் போயிட்டு இருந்திருக்குது. இந்த டைமில் அவங்க ஒரு இடமும் வாங்கி போட்டிருக்கிறாரு அவங்க அப்பா. இந்த பொண்ணுங்க பேரில் வந்து ஒரு இடம் வாங்கி போட்டு அதை கட்டுறதுக்கு உண்டான வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. நல்லாவே போயிட்டு இருந்திருக்கு. மாலதியோட அம்மாவும் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். மாலதியோட அப்பா வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு ப்ரொமோஷனும் அடுத்தடுத்து கிடைக்குது. மாலதி இப்போ காலேஜ் போக வேண்டிய வயசு வருதுங்க. இந்த டைமில் அவங்களோட அத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, ஏங்க அந்த வீடை வந்து எனக்கு கொடுத்துருங்க, இங்கே யாருமே இருக்காதீங்க, இதை நான் வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் சேல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட பிஸ்னஸ்க்காக சேல் பண்ணுறதுக்கு வாயை விடுறாங்க. இப்போ இவங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு குண்டு போட்ட மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது. மாலதியோட அப்பா என்ன பண்ணுறாருன்னா, இது எதுக்குமா வம்பு, வாங்க நம்ம வேறு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்புங்களெல்லாம் வந்து வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ஆப்புங்கள்லையும் தெரிஞ்ச சொந்தக்காரங்க கிட்ட, தெரிஞ்ச புரோக்கர்ஸ் கிட்டலாம் சொல்லி வைக்கிறாரு. அப்படி ஒரு வீடும் அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த வீடு கிடைச்சதுக்கப்புறமா இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு மொத்தமாக அங்கே குடிபெயர்றாங்க. அங்கே பால் காய்ச்ச போகும்போது மாலதியோட சிஸ்டர் 2 பேருமே போலையாங்க. அவங்களோட மாமா வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. மாலதிக்கு அவங்க மாமானா ரொம்பவே பிடிக்குமா. அவங்க மாமாவுக்குமே மாலதியும் சரி அவங்களோட தங்கச்சியும் சரி ரொம்பவே பிடிக்குமாங்க. இவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்களாம், என்ன சொன்னாலும் செய்வாங்களாம். அந்த மாதிரியான ஒரு நட்பு. ஸோ
இவங்க மேல இருக்கிற பாசத்துல இவங்க எப்பயுமே வந்து அவங்க மாமாவோட வீட்டில் தான் படுத்து தூங்குவாங்களாம், அத்தை மாமா கூட தான் படுத்து தூங்குவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் புது வீட்டுக்கு போகும்போது நைட்டு முழுக்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு மாலதியோட அப்பா. அன்னைக்கு நைட்டு மாலதி அவங்க மாமா வீட்டிலேயே படுத்து தூங்குனனால மாலதியும் அவங்களோட சிஸ்டரும் அடுத்த நாள் பால் காய்ச்சும் போது அவங்க வீட்டுக்கு போகலைங்க. அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இவங்க வீட்டில் பால் காய்ச்சறதுக்காக அவங்க மாமா எந்திரிச்சு போயிருக்கிறாரு. பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்கட்டும், நீ வீட்டிலேயே இருந்து பார்த்துக்கமான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அங்கே கிளம்ப போகும்போது புது வீட்டுக்கு போய் பால் காய்ச்சற அன்னைக்கு பால் தெரிஞ்சு போயிருக்குதுங்க. அவங்க மாமா இருக்காங்க இல்லையா, மாலதியோட மாமாவுக்கு காலில் அடிபட்டு ரத்த காயம் இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போதே. இப்படி நிறைய அபசகுணங்கள் நடந்தாலும் குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. மாலதியோட மாமாவாக இருக்கட்டும், அப்பா அம்மா இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணலங்க. இந்த வீட்டுக்கு என்னைக்கு போனாங்களோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு தர்த்தரியம். என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அடி மேலே அடியாக விழுக ஆரம்பிச்சிருக்குதுங்க. மாலதியோட அம்மா அவங்களுக்கு ஜாப்ல ப்ரெஷர் அதிகமாகி அவங்களோட மேலதிகாரியை இவங்க வந்து திட்டி வேலையை விட்டே தூக்குற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்து அவங்களோட வேலை போய் அவங்க வீட்டில் உட்காந்துடுறாங்க ஹவுஸ் ஒய்ஃபா. அதுக்கடுத்து இவங்க அப்பாவுக்கு அடி மேலே அடி. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரமோஷன் கிடைச்சிச்சோ அதை விட பல மடங்கு இவருக்கு கெட்ட பேர் கிடைச்சிருக்குதுங்க. கெட்ட பேர் கிடைச்சது மட்டும் இல்லாமல் இவரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அப்பா அம்மா 2 பேருக்குமே வேலை போச்சு. வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டைகள் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இந்த வீட்டுக்கு வந்து 4 மாதம் ஆகுது கரெக்டாக. இப்போ 4 மாதத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இவங்க ஆசைப்பட்டு வாங்கின காரு, பைக்கு எல்லாத்தையுமே வித்துடுறாங்க. இவங்க சொந்தமாக வாங்கினாங்க இல்லையா ஒரு இடம், இவங்களோட பாட்டியோட வீடை விற்றுட்டு இவங்களோட பங்கில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தார் இல்லையா அவங்க அப்பா, அந்த இடத்தையும் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க. கடன் பிரச்சனை காரணமாக யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டு போன ஒரு விஷயத்துக்காக இவங்க அப்பா காசு கட்டுற நிலைமை வந்திருக்குது. அதனால் அந்த இடத்தையும் விற்று இந்த காசை கொடுத்துட்றாங்க. இப்படி அடி மேலே அடி விழுந்தது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகி இவங்க அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு, திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு, அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு குழந்தைங்க முன்னாடியே. அவங்க அம்மா ஒரு நாள் கோச்சிக்கிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாங்க. இவரும் வந்துடாத, இதுக்கப்புறம் நீ இந்த என் கண்ணிலே முழிச்சிடாத ஓடிதுன்னு சொல்லிட்டு அடித்து பற்றி விட்டாரா அவங்க அப்பா. இந்த மாதிரி இவங்க அப்பாவும் அம்மாவும் பிஹேவ் பண்ணதே கிடையாதாங்க. இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தும் சரி, இவங்களோட சொந்தக்காரங்க அதாவது இவங்களோட மாமா இருக்கிறார் இல்லையா, அவருமே சொல்லியிருக்கிறாராம், சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அக்கா எங்கள் கூட சண்டை போடுவோம், ஆனால் அவங்க அப்பா கூட வந்து சண்டை போட்டு நான் பார்த்ததே கிடையாதுன்னு. அதுக்கு அப்படியே தலைகீழாக நடந்திருக்குதுங்க எல்லாமே. இது போக அவங்க அப்பா 2 பொம்பளை பிள்ளைங்களையும் போட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு சண்டையில் ஈவினிங்காக அவங்க அம்மாவை காணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏதோ வாயை விட்டாங்களா என்னன்னு தெரில, ரொம்ப அடிச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா கூட ஒரு கில்ட்டினஸ்லேயே இல்லையாங்க. ஒரு மாதிரி குடிக்கவே மாட்டார் அவங்க அப்பா, குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. குடிச்சிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிக்கிட்டு மேலே கத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவளை இவளைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை போட்டு திட்டிகிட்டு இருந்திருக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. நல்லா இருந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க கண்ணு முன்னாடி செதஞ்சு போகிறத பார்த்துருக்குறாங்க. மாலதியவும் அவங்க சிஸ்டரையும் இவங்க அம்மா வந்து பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. எப்பயுமே ஒன்றா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எதனா சண்டை சின்னதாக எதனா சண்டை வந்தால் கூட அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ அப்பா கூட சண்டை போட்டு அம்மா போனதுக்கப்புறமா அம்மா வந்துட மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க 2 பொண்ணுங்களும் ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அழுதுகிட்டே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு மேலே தூங்கிடுறாங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்க அம்மா வரவே இல்லை. அடுத்த நாள் காலேஜுக்கு போகிறாங்க. யார்? மாலதி வந்து காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போனதுக்கப்புறமா அங்கேயுமே காலேஜ்லேயும் சம்மந்தமே இல்லாமல் சண்டைகள் பிரச்சனைகள்லாம் அவங்கள தேடி வருதாங்க. இவங்களும் வாயை விட்டு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ தான் யோசிக்கிறாங்க, ஏதோ தப்பாக இருக்குது, நம்ம எங்கே தப்பு பண்ணோம், நல்லா இருந்த நம்ம குடும்பத்தில் யாருன்னா செய்வனை இந்த மாதிரி எதனா வச்சுருப்பாங்களா. ஏன்னா அவங்க மாமா வீட்டாளுங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது கவனிப்பாங்களாம், அந்த வீட்டில் வந்து நல்லா இருந்த குடும்பத்தை வந்து செய்வனை வச்சு கெடுத்துட்டாங்க, இந்த இப்படி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி எதனா இருக்குமோன்னு சொல்லிட்டு சீனியர் அக்கா ஒருத்தவங்க ரொம்ப க்ளோஸ் ஆங்க இவங்களுக்கு. எதனா கஷ்டம் இல்லை இவங்க லவ் விஷயத்தில் எதனா பிரச்சனைனா கூட அவங்கக்கிட்ட தான் கேட்பாங்களாம். ஆக்சுவலாக மாலதி வந்து ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த அக்கா கிட்ட போய் கேட்குறாங்க, அக்கா எங்கள் வீட்டில் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருக்குது, நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆச்சுக்கா, எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் அம்மா எதனா பண்ணிப்பாங்களோன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னே தெரில, நைட்டு போனவங்க சண்டை போட்டு போனவங்க இன்னுமே வரல, எங்கள் அப்பாவும் இப்படிலாம் பிஹேவ் பண்ணவே மாட்டார், ரொம்பலாம் இம்மெல்லாம் குடிக்கிற ஆளே கிடையாது, அவருக்கு ஏதோ எதனா பண்ணிட்டாங்களான்னு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அந்த அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோவிலுக்கு கூட்டு போகிறாங்க மாலதியை. கோவிலில் இருக்கிற பூசாரி கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மாலதி சொல்லும்போது, இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கு, எதனா இந்த வீட்டு மேலே செய்வனை வச்சிட்டாங்களா, எங்கள் சொந்தக்காரங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடையாது, ஆனால் எதனால் எங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குன்னு தெரில சாமின்னு சொல்லும்போது அவர் அம்மன் கிட்ட ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வராருங்க. எலுமிச்சம்பழமும் பூவும் கொஞ்சம் விபூதியும் கொடுக்குறாருங்க.
இந்த எலுமிச்சம்பழம், விபூதி பூ இந்த 3ஐயும் எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டில் இருக்கிற சாமியோட பூஜை அறையில் வச்சிரு. அடுத்த நாள் காலையில் அந்த எலுமிச்சம்பழத்தையும் நான் கொடுத்த பூ திருநீர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இதே கோயிலுக்கு வான்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கிறாருங்க. சாமி சொன்ன மாதிரியே எலுமிச்சம்பழம், பூ, திருநீர் 3ஐயும் எடுத்துட்டு மாலதி அவங்களோட வீட்டில் இருக்கிற சாமி ரூம்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு சாமி ரூம்ல போய் பார்த்தா எலுமிச்சம்பழம் கருகி போயிருக்குதாங்க. அழுகி போய் இல்ல, கருகி போயிருக்குதான். ஒரு மாதிரி கருப்படிச்சு போயிருக்குதாங்க ஒரு நைட்ல. அதை எடுத்துக்கிட்டு அந்த அக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டு அதே சாமி கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த மாதிரி ஆச்சு சாமின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லியிருக்கிறாரு, உங்க அம்மாவை கூட்டுவாமா, இல்ல அம்மா வரமாட்டாங்க, என்னன்னு தெரியல, ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்படியா, சரி, அப்போ உன்னோட சொந்தக்காரங்கள்ல யாருன்னா பெரியவங்க கொஞ்சம் வயசுல மூத்தவங்களா இருந்தா வர சொல்லுமா, நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ இவங்க லவ் பண்றாங்க இல்லையா மாலதி, அந்த பையனோட அம்மாவையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் கூட்டு வராங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. வீட்டில் எலுமிச்சம்பழத்தை வச்சு அந்த மாதிரி கருகி போச்சு, ஏதோ எங்கள் வீட்டில் தப்பா இருக்கு, நீங்க தான் எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசி, அந்த பையனோட அம்மாவுக்கு தெரியுமா இவங்களோட லவ் மேட்ரு, இவங்க வீட்டுக்கு தான் தெரியாது, மாலதி வீட்டு சைடு தான் தெரியாதான். ஸோ அவங்க கிட்ட போய் சொல்லும் போது, ஏமா வாமா, இது நம்ம குடும்பம், நம்ம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உதவி இருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வந்துட்டு சாமி கிட்ட கேட்டிருக்கிறாங்க, சொல்லுங்க சாமி நாங்கள் என்ன பண்ணணுங்கும் போது இவங்க கையில 3 பேரோட கையிலுமே ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து சாமி கிட்ட வச்சு மந்திரிச்ச ஒரு தகடு ஒன்றை கொடுத்துருக்கிறாருங்க மாலதி கிட்ட. இந்த 3 எலுமிச்சம்பழத்தையும் எடுத்துட்டு போய் நீங்க 3 பேருமே அவங்களோட வீட்டில் இருக்கிற பூஜை அறையில வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. அது போக மாலதி தூங்குற இடத்துல தலானிக்கு அடியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இவங்க 3 பேருமே அங்கேருந்து வாங்கிக்கிட்டு ஒன்றா தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் மாலதியோட வீட்டில் அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ யாருக்குமே தெரியாது இவங்க லவ் பண்ணுறாங்க, அந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது. ஆல்ரெடி பெரிய பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கு மத்தியில் இவங்க யார் என்னன்னு கேள்வி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க லவ் பண்ணுற பையனோட அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 2 எலுமிச்சம்பழத்தையும் அவங்க கையில் கொடுத்துட்டு, இதுக்கு மேலே நான் அவங்க வரலம்மா, ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அவங்கள தனியாக அனுப்பி விட்டாங்க. நீ போய் சாமி என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் பண்ணு, நாங்கள் எதனா பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணு, இல்லை சுரேஷ் கிட்ட சொல்லு. ஏன்னா மாலதியோட அவங்க லவ்வர் பேர் சுரேஷ். அவர்கிட்ட எப்பயுமே நைட்டு உட்காந்து கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களாங்க. மொட்டை மாடியில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு சாமி கொடுத்த எலுமிச்சம்பழத்தை அவர் வைக்க சொன்ன எல்லா இடத்துலையும் வச்சுட்டு போய் படுத்து தூங்க போயிருக்கிறாங்க. அப்போது அவங்களோட சுரேஷ் கிட்ட இருந்து அவங்களுக்கு கால் வந்திருக்குது. மொட்டை மாடிக்கு போயிட்டு அவங்க ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அவர் கேட்டிருக்கிறாரு, என்னடி இந்த மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டியா, எலுமிச்சம்பழத்தெல்லாம் வச்சுட்டியா, எதனா டிஃப்ரெண்ட் இருக்குதா, உங்கள் அப்பா எதனா பிஹேவ் பண்ணுறாரா? இல்லை, எங்கள் அப்பா எலுமிச்சம்பழம் வச்சதுலேருந்தே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கிறாரு. நார்மலாக இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னை அடிக்கலை, திட்டலை, எங்கள் அம்மாவை திட்டலை, எதனா அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே எங்கேருந்து விழுந்துச்சுன்னே தெரியலையாங்க ஒரு பால், ஒரு பிளாஸ்டிக் பால் மொட்டை மாடியில் விழுந்துருக்குது. அதை கையில் எடுத்து உருட்டிக்கிட்டே கையில் வச்சு விளாண்டுக்கிட்டே அவர்கிட்ட இவங்க பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. நார்மலாக அவங்க என்ன பேசுவாங்களோ அதை பேசிகிட்டு இருக்கும்போது கை தவறி அந்த பால் கீழே விழுந்திருக்குதுங்க. அது எங்கன்னா இவங்க மொட்டை மாடிலேருந்து கீழே இறங்குற இடமா, அங்கனக்குள்ளே அந்த பால் விழுந்திருக்குது. கீழே குனிஞ்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு மாலதி கீழே குனியும் போது அவங்க கைக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்குறாங்களாங்க. முடி அதிகமாக விரிச்சு போட்டு ஒரு பொண்ணோட உருவமா. இப்பயும் எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்குது. அந்த பொண்ணு சொல்லும் போதே எப்படின்னா, அந்த முடி இவங்க மேல உரசுதாங்க. அந்த கீழே இருக்கிற பாலை கீழே குனிஞ்சு எடுக்கும்போது அந்த முடி இந்த பொண்ணோட கையில உரசுதாங்க. காத்துக்கு அடிக்கிற காத்துக்கு உட்கார்ந்துருக்கிறாங்களா யாரோ ஒருத்தவங்க. ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது இந்த பொண்ணுக்கு. எப்படி ரியாக்ட் பண்றேன்னே தெரியல. ஒரு மாதிரி பதட்டத்துல பேசாமே இருந்திருக்கிறாங்க. போன்ல அந்த சுரேஷ் கேட்டுக்கிறார், என்னடி என்னாச்சு, ஏய் மாலதி இருக்கியா, என்னாச்சு, உங்க அப்பா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு மாதிரி சுயநினைவுக்கு சுரேஷ் இங்கன அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட திரும்பினாங்கன்னா ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அங்க யாருமே இல்லையாங்க. லிட்ரலி மறைஞ்சு போயிருக்குது அந்த உருவம். கருப்பு உருவம் அந்த மாதிரிலாம் கிடையாது. முடியோட ஒரு பொண்ணோட உருவம் அங்க உட்கார்ந்து இருந்திருக்குது. முன்னாடி பார்க்கல, ஃபேஸை பார்க்கல, பின்னாடி தான் பார்த்துருக்குது. ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு மேலேருந்து ஓடி அவங்களோட ரூம்ல படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. தூக்கமே வரல. தலகாணிக்கு அடியில் வச்சிருந்த அந்த எலுமிச்சம்பழத்தையும் காணும். கண்ணை மூடி தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க மாலதி. ஆனால் அவங்களுக்கு தூக்கம் வரல. ஏன்னா அவங்க வீட்டை சுற்றி ஒரு கொலுசு சத்தம் கேட்டுக்குதுங்க. ஒரு வழியாக சாமியை கும்பிட்டுக்கிட்டு அவங்க பாட்டு கண்ணை மூடி எப்படி தூங்குனாங்கன்னே தெரிலையா படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அதுக்கு அடுத்த 2 நாளில் வீட்டில் கரண்ட் போயிருக்குது. அப்பா இவங்களோட அம்மா வந்துட்டாங்க வீட்டுக்கு. இப்போது வீட்டுக்கு இவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு வரல, பொண்ணுங்களுக்காக வந்திருக்கிறாங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பாவும் அம்மாவும் பேசுகிறதே கிடையாதான். ஒரே வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க, ஆனால் பேசலை.
ஒருவேளை இவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தனால தான், அம்மனோட அருளால தான் அவங்க அம்மா வந்துட்டாங்களா என்னங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதாங்க. ஆனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க அம்மா வந்திருக்கிறாங்க, குழந்தைங்களுக்காக வந்திருக்கிறாங்க. அவங்க அப்பா கிட்ட பேச்சு இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. 2 நாளைக்கு அப்புறமா கரண்ட் போகுது. மேலே டெரஸில் தான் எல்லாரும் வரிசையாக படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கரண்ட் கொஞ்ச நேரத்திலே வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி 3 பேரும் எந்திரிச்சு கீழே வந்திருக்கிறாங்க. இவங்களை கூப்பிட்டுருக்குறாங்க. இருமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கத்தில் நெளிஞ்சு படுத்து இருந்தவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு பின்னாடி அந்த உருவம், இவங்க பார்த்தாங்க இல்லையா, அதே உருவம் பெருமூச்சு விட்டுக்கிட்டு ஒரு மாதிரி படுத்திருக்குதாங்க. இவங்களால உணர முடியுதான் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஒழுங்கா அப்பவே நான் எந்திரிச்சு போயிருக்கலானே, தெரியாதனமா ஏதோ ஒரு தூக்கத்தில் இந்த வீட்டில் என்ன நடந்திருக்கீங்க, எங்கள் அம்மா வந்த சந்தோஷத்தில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் பாட்டுக்கு படுத்துட்டேன். அது அன்னைக்கு நைட்டு எனக்கு மறக்க முடியாத ஒரு இரவாக அமைஞ்சிருச்சு. பின்னாடி தான் படுத்துருக்குதாங்க. மூச்சு உங்க முதுகில் விழுகுதான். பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த உருவம் அங்கே தான் படுத்துருக்குதாங்க. கண்ணை திறக்காம ஒரு செகண்ட் பார்த்தவங்க அப்படியே கண்ணை மூடினவங்க தானாங்க. மெதுவாக அப்படியே எந்திரிச்சு அங்கேருந்து அந்த ஸ்டெப்ஸு கிட்ட வர வரைக்குமே இவங்க கண்ணை திறக்கவே இல்லையா. லைட்டாக ஒரு மாதிரி லைட்டாக கண்ணை திறந்துட்டு அந்த வெளிச்சத்திலேயே ஓடி வந்திருக்கிறாங்க கீழே. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா இந்த வீடு வேணாம், நமக்கு நல்லா யோசிச்சு பாரு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நமக்கு அடுத்தடுத்து அடி மேலே அடி, அப்பாவும் நீயும் வந்து பேச மாட்டேங்கிறீங்க, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து இப்போ வரைக்குமே உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வந்தது கிடையாது, ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 4 மாசத்துல நம்மளோட வாழ்க்கையே மாறிடுச்சுமான்னு சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் யோசிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டு. ஏன்னா இவங்க இப்போது சாப்பாட்டுக்கே வெளியே வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு, வெளியே ஒருத்தவங்க கிட்ட காசு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்களாங்க. ஏன்னா இவங்க அம்மா வந்தாங்க இல்லையா வீட்டுக்கு, இந்த 2 நாள் கேப்பில் இவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் அவருக்கு உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரிலாம் சொல்லி இவரை காப்பாற்றவே முடியாதுங்கிற ஒரு லெவலுக்கே போயிட்டாராங்க. அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த அவங்க அம்மாவும் சரி யாருமே சொல்லலையாம். இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு எப்படி ஈகோ வரும்? தன்னோட கணவர் இத்தனை வருஷமா சண்டையே போடாத ஒருத்தவங்க அவங்க கணவர் வந்து சாக போகிற நிலைமையில இருக்கும் போது எப்படி அவங்க கிட்ட பேசாமல் இருப்பாங்க? இப்போதான் அவங்க அம்மா எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. மாலதி சொன்னதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எல்லாமே இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குதா, பொண்ணு சொல்றது கரெக்டு தானா, சரி ஓகே இருடி, நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம இந்த வீடை காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுற நிலைமைக்கு போகிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணுறது கூட கையில் காசு கிடையாது. மாலதியோட மாமா தான் பார்த்துக்கிறாரு. எல்லாத்தையுமே மாலதியோட மாமா பார்த்துட்டு இருக்கிறனால அவங்க வீட்லேயும் கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. அவங்க ஒய்ஃபால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. மாலதியோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவரை வீட்டுக்கும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. இந்த சமயத்தில் மாலதியோட அம்மாவுக்கு ஒரு வேலையும் கிடைக்குதுங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வேலை கிடைக்குது. வேலைக்கு போனாலே உண்டு, இல்லைனா சாப்பாடே உங்கள் வீட்டில் சாப்பிட முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு வராங்க. மாலதியுமே பார்ட் டைமாக ஜாப் அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, அவங்களும் ஜாப்புக்கு போகிறதுக்காக. இந்த டைமில் ஒரு நாள் நைட்டு அவங்க வீட்டு கிச்சனில் ஏதோ பாத்திரங்களை உருட்டுற சத்தம் கேட்டிருக்குதுங்க. மாலதியும் அவங்களோட சிஸ்டரும் தான் ஒன்றா படுத்து தூங்குவாங்களாம். மாலதியோட அப்பா ஒரு ரூமில் தூங்குவாராங்க. அவங்களோட அம்மாவும் அவர் கூட தான் தூங்குவாங்க. அவங்க இப்போ நைட் டியூட்டி போகிறனால அவங்க அப்பா மட்டும்தான் தனியாக இருக்கிறாரு. இப்போது மாலதிக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை பூனைக்குன்னு எதனா வருதா வீட்டுக்கு, ஏன் நைட்டானாலே வந்து பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேட்குது, அப்படியே பார்த்தாலும் ஏன் டெய்லி கேட்கணும், டெய்லி ஏன் பூனை வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்துடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. அவங்க தங்கச்சியும் பக்கத்தில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அம்மாவும் வீட்டில் இல்லாத பட்சத்தில் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த பாத்திரத்தை உருட்டுற சத்தம் கேட்டுச்சு இல்லையா, தொடர்ந்து ஒரு 3 நாள் கேட்குது. 4வது நாள் எந்திரிச்சு போய் இவங்க வெளியே வந்து பார்க்கும்போது விடிய காலையில் ஃபஸ்ட்டு வெளியே வரதே இவங்க தான், மாலதி தான். வந்து பார்த்தா அவங்களோட சாமி ரூமை கரையான் அரைச்சிருக்காங்க. கரையான் அரிக்கக்கூடாதான், பொதுவாகவே இந்த உட்டுனாலே கரையான் அரிக்கிறது நார்மலான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இவங்க வீட்டில் இப்போ நடக்கிற அசம்பாவிதம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சாமி ரூமில் கரையான் அரைச்சிருக்குது. அது போக அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா உட்டையுமே வந்து கரையான் அரைச்சிருக்குதாங்க. இது நல்ல சகுனம் கிடையாது. இப்போது மாலதியோட அம்மாவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக இந்த வீடை வந்து காலி பண்ணிடலாம். அட்வான்ஸுக்கு என் கையில் காசு கிடையாது, என்கிட்ட வந்து காசு கிடையாது, இல்லைனா இப்போயே நான் காலி பண்ணிடுவேன், சேர்த்து வச்சு நம்ம பண்ணிக்கலாம். உன் மாமாக்கிட்டே வந்து நான் ஹெல்ப் கேட்குறேன், இப்போதைக்கு கேட்க வேணாம், அவர் நிறையா பண்ணியிருக்கிறாரு. யார், மாலதியோட அம்மாவோட அண்ணன் தான் இவங்களுக்கு மாமா மாலதிக்கு. அவர் ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டாரு, உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செலவே அவர் தான் நிறையா பண்ணியிருக்காருங்கிறனால உடனே கேட்க வேணாங்கிற பட்சத்தில் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அக்டோபர் 2019 அன்னைக்கு நைட்டு மாலதி தூக்கமே இல்லாமல் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா இல்லை.
நைட் டியூட்டிக்கு போயிட்டாங்க. அப்பா அவரோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. மாலதிக்கு பக்கத்தில் அவங்களோட தங்கச்சி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மாலதிக்கு மட்டும் தூக்கமே வரல. கரெக்டாக மணி 12:30 மணி ஆகுது. அதே சத்தம் கேட்குதுங்க அவங்க கிச்சனில். பாத்திரங்களை உருட்டுற சத்தம் கேட்குது. இன்றைக்கி யாருன்னு எந்திரிச்சு பார்த்துடலாண்டான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. எந்திரிச்சு வெளியேவும் வராங்கங்க. வெளியே வந்தால் அவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அவங்க மெயின் டோருக்கு உள்ளே வந்துட்டா ஒரு பெரிய ஹாலாங்க. இந்த ஹாலுக்கு ஆப்போசிட்டில், அதாவது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சாமி ரூமும் பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குமாங்க. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் வந்து இவங்க அப்பா ரூமுக்கு அடுத்து தான் இவங்க படுத்து தூங்குற ரூமாங்க. காமன் பாத்ரூம் ஒன்று இருக்குமாங்க ஹால்லையே. இப்போது காமன் பாத்ரூமுக்கு போகிற வழியில் தான் இவங்களோட கிச்சன் இருக்குது. பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்துக்கிட்டே போவோம் யாருன்னா இருக்காங்களான்னு சொல்லி இவங்களோட மனசை தைரியப்படுத்திக்கிட்டு மாலதி மட்டும் நைட்டு 12:30 மணிக்கு அவங்க ரூம்ல இருந்து ரெஸ்ட் ரூமை நோக்கி போகிறாங்க. அவங்களோட பாத்ரூமை நோக்கி போகிறாங்க. சைடு கண்ணில் பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பார்த்துக்கிட்டே போகும்போது இவங்க கிச்சனில் யாருமே இல்லைங்க. மெதுவாக போய் இவங்களோட பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணும்போது இந்த லைட்டு வெளிச்சம் வெளியே வரும் இல்லையா, பாத்ரூம் லைட்டை ஆன் பண்ணனையும் அந்த டோரை ஓப்பன் பண்ணால் வெளியே லைட் அடிக்கும் இல்லையா, அந்த லைட்டை ஃபாலோ பண்ணி லைட்டாக திரும்பி பார்த்துருக்குறாங்க. வாஷ் பேஷன், இவங்க பாத்திரங்கள்லாம் கழுவாங்க இல்லையா கிச்சனில், இந்த வாஷ் பேஷன் கீழே எம்டியான ஒரு இடம் இருக்குமாங்க. அந்த இடத்துல ஒரு கருப்பு உருவம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குதாங்க. யாரு? மாலதி பார்க்கறத அந்த உருவம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குதான். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி இவங்க ஏரியாவில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக் எல்லாமே குலைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு ஒரு மாதிரி இருந்திருக்கிறாங்க. மூச்சு வாங்க ஒரு மாதிரி காட்டிக்கிட்டோன்னா அந்த உருவம் வந்து இவங்களை எதனா பண்ணிருமோ, இதை இவங்க வீட்டில் யார்ட்டையும் சொல்லியே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வேகமாக பாத்ரூம்குள்ளே போயிடுறாங்க. பாத்ரூம்குள்ளே போனதுக்கப்புறமா வெஸ்டர்ன் டாய்லெட் தான், அதில் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறாங்க யாராக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பொண்ணோட உருவம். இந்த உருவத்தை தான் நம்ம மொட்டை மாடியிலையும் பார்த்தோம், இங்கேயும் பார்க்குறோம். அன்றைக்கி நம்ம முதுகுக்கு பின்னாடி வந்து மூச்சு விட்டதும் இதே ஒரு உருவம் தான். இது எதனால் நம்ம குடும்பத்தை துன்புறுத்தணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு 12:45 பாத்ரூமில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்களோட ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே இந்த கொலுசு சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்காண்டி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பாத்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த உருவத்தையும் பார்த்துட்டாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அவங்களோட ரூமுக்கு ஓடி போயிருக்கலாம்ல, தேவையில்லாமல் பாத்ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியே வெளியே கொலுசு சத்தம் கேட்குதுங்க. வெளியே போகலாமா வேணாமா, அது எதனா பண்ணிடுமா, நம்ம அம்மா கிட்டையும் மாமா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணுமே சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக பாத்ரூம்குள்ளே இருந்துருக்குறாங்க. கொலுசு சத்தம் நிற்கிற மாதிரி இல்லை. ஒரு கடத்துக்கு மேலே அந்த கொலுசு சத்தம் நிற்கிது. வெளியே மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஹாலில் ஒரு மாதிரி மயான அமைதி. இப்போ டைரெக்டாகவே பார்க்குறாங்க அந்த கிச்சனுக்குள்ளே, அந்த உருவம் அங்கே இல்லை. பாடா நல்ல வேலை அந்த உருவம் போயிடுச்சு. காலையில் வேலை அம்மா வந்தோடனே இதை சொல்லிவிட்டு மாமா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிவிட்டு இந்த வீடை காலி பண்ணணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வேமா அவங்களோட ரூம்குள்ளே ஓடுறாங்கங்க. வேமா ஓடினவங்க ஒரு கடத்துக்கு மேலே நின்று நிதானமாக அப்படியே மெதுவாக பின்னாடி வந்து அவங்க அப்பா ரூமை தாண்டி தான் அவங்க ரூமுக்கு போகணும். இப்போ அவங்க அப்பா ரூமை பார்த்தா அவங்க அப்பாவுக்கு பக்கத்தில் அந்த உருவம் நின்றுக்கிட்டு இருக்குதாங்க. ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துக்கிட்டு அவர் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்குதான். இதை பார்த்தோன்னே மாலதிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்ன பண்ண முடியும்? அவங்க அப்பாவை போய் காப்பாற்றணுங்கிறது அவங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் அதை தாண்டின ஒரு பயம் இருக்குது. அவங்க அப்பாவை எதுவும் பண்ணாதுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏன்னா இத்தனை நாளா அவங்க அப்பாவோட உடம்புக்குள்ள இருந்தது இந்த உருவம் தாங்கிறது இவங்களா ஒரு அசம்ப்ஷன் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் இந்த உருவம் தான் அப்பாவையும் அம்மாவையும் வந்து பிரிச்சது. அப்பாவை வேற ஒரு பாதையில கொண்டு போறது இந்த உருவம் தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ பயந்து போய் பயத்தில் வேமா ஓடி போய் அவங்களோட ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துடுறாங்க. இவங்க வேமா க்ளோஸ் பண்ண அந்த சத்தத்தில் அவங்க தங்கச்சி எந்திரிச்சிடுறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே படுத்து இவங்க தூங்க வச்சிடுறாங்க. தூங்க வச்சுட்டு இவங்களுக்கு தூக்கம் வரல. ஏன்னா இவங்களோட ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்க மேலே தாப்பால்லாம் போடல, நார்மலாக மூடிட்டு வேமா ஓடி வந்திருக்கிறாங்க பயத்தில். இப்போ அந்த டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா யாருமே இல்லை. அவங்க ரூமுக்கு வெளியவும் சரி ரூமுக்குள்ளேயும் யாருமே கிடையாது. கண்ணை மூடுனாங்க அப்படின்னா நைட் லேம்ப் வெளிச்சத்துக்கு யாரோ ஒருத்தவங்க இங்கே நின்னாங்கன்னா வெளிச்சம் தெரியுமாங்க. இப்படி ஒரு வெளிச்சம் அந்த பொண்ணுக்கு தெரியுது. கண்ணை திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை.
கண்ணை மூணுனா இந்த வெளிச்சம் வந்து வந்து போகுது. அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? கூட அவங்களோட தங்கச்சி வேற இருக்கிறாங்க. நைட்டு முழுக்க தூங்கவே இல்லையாங்க அந்த பொண்ணு. சாமியை கும்பிட்டுக்கிட்டு தூக்கம் வரணும்னு சொல்லிட்டு இந்த உருவம் வந்து என்னை எதுவும் செஞ்சிடக்கூடாது, அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டு முழுக்க அந்த பொண்ணு தூங்காமல் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏங்கி அழுது விடிய காலையில் அவங்க அம்மா வந்ததுக்கப்புறமா அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும். அப்புறமா அவங்க மாமா கிட்டேயும் போய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க மாமா கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிய வேணாம், நான் வேற வீடு பார்க்க ஆரம்பிக்கிறேன், அம்மாவும் நானும் வேற வீடு பார்க்க ஆரம்பிக்கிறேன், அது வரைக்கும் அப்பா கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வேற வீடும் பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா ஷிஃப்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்குதுங்க. இவங்க அப்பா எதுவுமே சொல்லலையாம், வீடை வந்து மாற்றக்கூடாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவரே ரொம்ப நொந்து போய் ரொம்ப அந்த ஆப்ரேஷனில் உடம்பே உடஞ்சி போய் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கிறாருங்க. இந்த நிலைமையில அவர் எங்கே கூப்பிட்டாலும் வர நிலைமையில தான் இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வீடை ஒதுக்கிட்டு இருக்கும்போது இவங்க கிச்சன், இந்த ஹாலில் சொன்னேன் இல்லையா, இவங்க கிச்சனை ஒட்டி தான் மேலே போகிறதுக்கு பாதை போகுமாங்க. அதாவது உள்ளுக்குள்ள வழியாகவே ஸ்டெப்ஸ் போகுமா அவங்களோட மாடிக்கு போகிறதுக்கு. மேலே ஒரு ரூம் இருக்குமா, அதுக்கு பக்கத்தில் தான் வந்து டெரஸ்க்கு போகிற வழி ஓப்பனில் இருக்குமா. கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டெப்ஸில் அவங்க அப்பா மேலேருந்து இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா மொட்டை மாடியில் இருக்கிறாங்க, அதாவது டெரஸில் இருக்கிறாங்க. அங்கேருந்து சத்தம் கொடுத்து அவங்க அப்பா கிட்ட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா வேகமாக நடந்து வந்தவர் அங்கே நின்று அவங்க அம்மா கிட்ட திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிறாராம். உடம்பு முடியலை, பேசிகிட்டு இருக்கிறாரு. அதோட பேசிகிட்டு இருக்கிறார். என்னம்மான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டாங்க இவங்க இருக்கிற அந்த வீட்டில் மேலே ஒரு கண்ணாடி ஒன்று இருக்குமா. அந்த கண்ணாடி எப்படி உடஞ்சி விழுந்துச்சுன்னே தெரியாதாங்க. மேலே ஏறுற இடத்துலையே அழகுக்கு வச்சுருப்பாங்களாம், ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி வச்சுருப்பாங்களாம் கிச்சனை ஒட்டி. மேலே ஏற ஸ்டெப்ஸுக்கு அந்த ஸ்டெப்ஸ்லேயே இருக்குமா. அந்த ஸ்டெப்ஸ்லேருந்து கண்ணாடி எப்படி விழுந்துச்சுன்னே தெரியாதாங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் விழுந்துச்சான். ஒருவேளை இவங்க அப்பாவை இவங்க அம்மா கூப்பிடாம அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு அங்கே நிற்காம கீழே இறங்கி வந்திருந்தாருன்னா அந்த டைமிங்க்கு அவர் தலையில் விழுந்து அன்னைக்கே அவர் இறந்துருப்பாராங்க. எந்த சாமி புண்ணியனே தெரியலையா, அன்னைக்கு அந்த அசம்பாவிதத்திலேருந்து அவங்க அப்பா தப்பிச்சிட்டாரு. மாலதியோட மாமா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு அட்வான்ஸை திருப்பி கேட்கும்போது அவர் திருப்பியும் கொடுத்துட்றாருங்க. இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தது, வாடகைக்கு வந்தது மாலதியோட ஃபேமிலி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யாருமே வாடகைக்கு இல்லைங்கிறது மாலதியோட அம்மாவுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணலை. இவங்க பொண்ணு சொன்ன விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணலை. அவரோட வாயாலேயே கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில், அதாவது மாலதி இருந்த இவங்க வீட்டில் அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அரேஞ்ச் மேரேஜ் தான். கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் இந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க தனியாக. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேருக்கும் பிடிக்காம போய் 2 பேரும் சண்டை மேலே சண்டையாக போட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கெரோசின் ஊற்றி அந்த பொண்ணு தன்னைத்தானே கொளுத்திக்கிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க அவங்க வீட்டில் இருக்கிற கிச்சனில். அதை தொடர்ந்து அடுத்த நாளே அந்த பையனும் மாப்பிள்ளை இருக்கார் இல்லையா, அவருமே மாடியிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த வீடு ரொம்ப வருஷமாக பூட்டி போட்டு தான் கிடந்திருக்குது. இப்போது இவங்களோட ஃபேமிலி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, மாலதியோட ஃபேமிலி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து இவங்க பார்த்த அந்த உருவமும் அந்த எரிஞ்சு போன உருவம் அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு தான். அப்போ இவங்க அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமும் அந்த 2 பேரோட ஆத்மாக்கள் தான். அவங்களோட ஆத்மா இன்னுமே அந்த வீட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை சொன்ன பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க. இப்போ அந்த வீடு இல்லையாங்க, அந்த வீட்டை பற்றி அந்த ஹவுஸ் ஓனருக்கே தெரிஞ்சிருச்சான். ஏதோ ஒரு ஆத்மாக்கள் இங்கே ஏதோ சுற்றுதுங்கிறது அடுத்தடுத்து வாடகைக்கு வந்தவங்களால் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் அந்த வீடை வேற ஒருத்தருக்கு வித்துடுறாரு. புதுசாக வந்தவர் அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாங்க. அந்த மொத்த இடத்தையும் வாங்கி வேற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இந்த கதை 2019 நடந்த ஒரு உண்மை கதை. இதை என்கிட்ட ஷேர் பண்ண பொண்ணோட பேர், அவங்க ஷேர் பண்ண வேணான்னு சொன்னனால நான் அவங்களோட பேரை மாலதி அப்படின்னு சொல்லிட்டு புனை பேர் வச்சு தான் உங்ககிட்ட கதையை சொன்னேன். இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத இப்படி ஒரு சம்பவம் இருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரியோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ஆக்சுவலாக இந்த கதையை சொல்லிகிட்டு இருக்கும்போதே கரண்ட் போச்சு, அதை நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
இதுக்கு முன்னாடியே இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஏகப்பட்ட தடங்கல்கள் வந்துச்சு. அது எதனாலலாம் எனக்கு தெரியாது. இந்த ஒரு லைட்டு மட்டும் நமக்கு பேட்டரியில் ஓடுறனால பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டுருக்கு. அதாவது சார்ஜ் ஆகி சார்ஜில் ஓடிட்டுருக்கனால நமக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து கரண்ட் போனனால ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இருந்தாலும் நம்மளோட பயணத்தை தொடருவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்கப்பா.